நேர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா 100க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட செயற்பாடுகள் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஜனாதிபதியிடம் நிதித்துறையும் பொருளாதார மேம்பாடு, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா, எரிசக்தி, விவசாயம், நிலம், கால்நடைகள், நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சுகள் ஆகிய துறைகளையும் அவர் தனது பணியின் கீழ் கொண்டுள்ளார். அடுத்த நாடாளுமன்றத்துக்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் வரை இடைக்கால அமைச்சரவை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் முடிவடைந்ததும் 25 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட உள்ளது. இலங்கையின் புதிய அரசியல் தலைமை சர்வதேச நாணய நிதியத்துடன் தனது நிதி திட்டத்தை தொடர்வதற்காக விரைவான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் அவசியத்தை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் தலைவர் யூலி கோசாக்கின் கூற்றுப்படி இலங்கையின் 2.9 பில்லியன் டாலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான நிதியத்தின் 3வது மதிப்பாய்வு அக்டோபர் நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் அரசாங்கம் தற்போதைய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை பின்பற்றினால் 6 முதல் 8 வாரங்களுக்குள் பத்திர பரிமாற்றம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்வது இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாலை 2 மணி வரை அலுவலகத்தில் பணிபுரிவதாக அவரது உதவியாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் விவசாய அமைச்சராக இருந்தபோது நாளாந்தம் இரவு 10 மணிக்கு மேலும் அலுவலகத்தில் இருந்திருக்கிறார். ஜனாதிபதி செயலகம் மட்டுமல்ல, ஏனைய அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கெல்லாம் தூக்கம் போச்சு, சரி பரவாயில்லை, இப்போதாவது வேலை செய்யட்டும் என நபரொருவர் பதிவிட்டுள்ளார். நாட்டில் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் 2000 அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள், பிரதம நீதியரசர் தலைமையிலான மத்திய நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள், தூதுவர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகிய உணவுகளின் விலையை குறைக்க உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்படும். மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலை போன்று எதிர்வரும் பொது தேர்தலையும் நடத்துவதற்கு பாடுபடுவதாக பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சகல காவல்துறை உத்தியோகர்களினதும் நலன்புரி விடயங்களை ஆராய்ந்து
அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பதில் காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை திணைக்களத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பல தொற்றாத நோயாளர்களின் நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்த பதில் காவல்துறை மா அதிபர் பொருளாதார பிரச்சினைகளாலும் அமைதியின்மையாலும் இந்த நிலையை அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரசு இலச்சினையை பயன்படுத்தி அமைச்சு, திணைக்களம் அல்லது நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்போது வாகனங்களை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு வாகனங்களுக்கு அரசு இலச்சினை மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம், முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்தங்களை அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு சின்னங்களை பயன்படுத்துவது தொடர்பாக 1992ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மீளாய்வு செய்து அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு இலச்சினையுடன் அமைச்சு, திணைக்களம் அல்லது நிறுவனத்தின் பெயரும் குறிப்பிடப்பட வேண்டும் என திருத்தப்பட்ட சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து கலந்துரையாடுவது நிதி அமைச்சின் பொறுப்பாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் தலைமையகத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன் காரணமாக புதிய அரசாங்கத்தின் கீழ் IMF வேலை திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து மத்திய வங்கி கருத்து தெரிவிப்பது கடினம் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். நிலைத்தன்மை பகுப்பாய்வை மாற்றுவது அல்லது தற்போதுள்ள இலக்குகளை மாற்றுவது குறித்து விவாதிக்கும் முடிவு நிதியமைச்சின் முடிவு என்றும் மத்திய வங்கி அதில் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரமுகர்கள் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட முப்படை வீரர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது தொடர்பான சமீபத்திய அறிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த அறிக்கையில் முன்னாள் VIPகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு மட்டுமே கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 22, 2024க்கு பிறகு இந்த நபர்கள் இனி இதுபோன்ற கடமைகளில் ஈடுபட மாட்டார்கள் என்பதால் அன்றைய திகதியில் அவர்களது கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. எவ்வாறாயினும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி, முப்படை தளபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விவரங்களுடன் இணைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு கொடுப்பனவு தொடர்ந்து உள்ளது. இந்த கொடுப்பனவுகளில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று பஸ் உரிமையாளரை வாள்களால் தாக்கியதாக யாழ் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாள்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாள்வெட்டு தாக்குதலில் பஸ் உரிமையாளரின் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CCTV காட்சிகள் ஊடாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி பகுதியில் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த சிறுமியை தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய தாயொருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கண்டி நாகஸ்தீன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த 30 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாய் கரண்டியை சூடாக்கி சிறுமியின் உடலில் தீக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த சிறுமி தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யுக்திய நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மேலும் யுக்திய விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரி செய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பணிகளில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக திறனுடன் செயல்படுவார்கள் என நம்புவதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய கடவுச்சீட்டுகளின் கையிருப்பு கடந்த வெள்ளிக்கிழமைக்குள் 14,837 ஆக குறைந்துள்ளது. இந்த நிலையில் அவநம்பிக்கையான விண்ணப்பதாரர்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு வெளியே பல நாட்கள் வரிசையில் காத்து நிற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திணைக்களம் இப்போது ஒரு நாளைக்கு 1000 கடவுச்சீட்டுகளை மட்டுமே வழங்குகிறது. மேலும் அதன் ஒரு நாள் சேவையின் மூலம் 700 கடவுச்சீட்டுகளை வழங்குகிறது. யாழ்ப்பாணத்தில் மாணவர் ஒருவரை கடுமையாக தாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் கோப்பாய் போலீசார் நேற்றைய தினம் குறித்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர். யாழ் இருப்பாளை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவர் மீது அங்கு கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இரு மாணவர்களுக்கிடையில் புத்தக பை தொடர்பில் இழுபறி ஏற்பட்டதாகவும் ஒரு மாணவனை அழைத்த குறித்த ஆசிரியர் தடியாலும் கைகளாலும் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஆசிரியர் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலையில் விஞ்ஞான பாடம் கற்பிப்பவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் குறித்த ஆசிரியரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஆசிரியரை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லவிடாமல் தடுப்பதற்காக ஒரு தரப்பினர் பெற்றோருக்கு கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் பல மாகாணங்களுக்கு கடுமையான இடிமின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மத்திய ஊவா, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.